நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். இந்த இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இனிய வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நில், கவனி, செல். நாம் எதற்காக நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செல்ல வேண்டும்? அதுவும் யாரிடம் நிற்க வேண்டும், எதை கவனிக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக என்றால், தேடுவதை நிறுத்திவிட்டு தேடித் திரிபவன் யார் என்று தெரிந்து கொள்ள நாம் இந்த சிந்தனையை சிறிது நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது காண்பவனை காண்பதற்காக நாம் நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செல்ல வேண்டும். நம்ம யாருக்கிட்ட நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னிடம், யாருக்கிட்டையும் இல்ல, உன்னிடம் நிற்க வேண்டும். நீ உன்னிடம் நிற்க வேண்டும். யாரை கவனிக்க வேண்டும் என்றால் உன்னை கவனிக்க வேண்டும். எங்கே செல்ல வேண்டும் என்றால் உனக்குள் செல்ல வேண்டும். உன்னிடம் நில், உன்னை கவனி, உனக்குள் செல். அதை பற்றி தான் நம்ம சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். எதற்காக என்றால், தேடுவதை நிறுத்திவிட்டு தேடித் திரிபவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக. அதாவது காண்பவனை காண்பதற்காக நாம் நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், ஆழ்ந்து செல்ல வேண்டும். காட்சிகள்லயே இருவகை இருக்கு. ஒண்ணு புறக்காட்சி, புலன்களால் அறிவது. மற்றது அகக்காட்சி, மனதால் அறிவது. புறக்காட்சிக்கு புலன்கள் தான் கருவிகளாக இருக்குது, அதனால் அதற்கு எல்லை உண்டு. அகக்காட்சிக்கோ மனம்தான் கருவி, அது எதையும் ஊடுருவி செல்லக்கூடியதால் அதற்கு எல்லைகளே இல்லை. புலன்களை கொண்டு அறிவது அணு முதல் அண்டங்கள் வரை. மனதால் அறியப்படுவது மனம், உயிர், மெய். மனதிற்கு அடிப்படையானது உயிர். இந்த உயிர்தான் அனைத்து பொருட்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய விண். அந்த விண்ணிற்கு மூலமாக எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இறைநிலை என்ற மெய்ப்பொருள் தான். அகக்காட்சிகளை அறிய மனம் நுண்ணிய நிலைக்கு செல்ல வேண்டும். இதை யோகம் செய்பவர்களை தவிர மற்றவர்களால் அறிய முடியாது. அதனால்தான் இதை மறைபொருள் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி விளக்கும் நூல்கள் எல்லாமே மறை நூல்கள் என்றார்கள். சுரங்கப்பாதை என்பது ஒரு மறைவான வழி. அதன் நுழைவாயிலை கண்டுபிடித்தால் மட்டும்தான் அதன் வழியை நாம் அறிந்து கொள்ள முடியும். மனதை பற்றி அறிகின்ற நுழைவாயில் மனிதனுக்குள்ளேயே இருக்கின்றது. மனதை வைத்து இயங்கக்கூடியவன் தான் மனிதன். மனதை அறிந்து அதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெறும்போது அவன் மாமனிதன் ஆகிறான். அகநோக்கு பயிற்சி வழியாக இவ்வாயிலை அறிந்து தனக்குள் காண்பானை அறிய வேண்டும். அதாவது யார் பார்க்கிறார்கள் என்பதை, யார் காண்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். காண்பானை காண்பதே காட்சியாகும். இதற்கு தெளிந்த குருவின் துணை வேண்டும். இதேதான் ஔவையார் அவர்களும் கூறுகிறார்கள். அடைத்திட்ட வாயில் வழியே மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் என்று. உன்னையே நீ அறிவாய் என்று கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவர்களும் கூறுகிறார். நம்மை நாமே அறிகின்ற போது பிரபஞ்சத்தின் ஒரு கூறுதான் நாம் என்பதையும் நாம் அறிகிறோம். இதேதான் மகரிஷி அவர்களும் ஒரு பாடல்ல நமக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். நம்ம எந்த பொருளை தேடுகிறோம், ஏன் தேடுகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாரு, இது எங்க கிடைக்கும், இதையெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான், இதை தேடுகின்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது தெரியும். ஞானத்தை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார்.
ஆனா ஞானத்தை தேடக்கூடிய சிலர் இவற்றை எல்லாம் மறந்துவிட்டு, அதாவது தேடுகின்ற பொருள் என்ன, ஏன் தேடுகின்றோம், நமக்கு தெரிந்தவர் யார், இது எங்க கிடைக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அதையெல்லாம் மறந்து விட்டு ஓடுகின்றார். அதுவும் உருக்கமுடன் தேடுகின்றார்களாம். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார், வாடுகின்றார் உளம் நொந்து. அதாவது மனதை உயிரில் ஒடுக்கி அறியக்கூடிய அந்த இறையை, மெய்யை புலன்கள் மூலம் விரிந்து செல்வதால் காண முடிவதில்லை. மனதை உயிரில் ஒடுக்கி அறியக்கூடிய அந்த இறைநிலையை புலன்கள் மூலம் விரிந்து செல்வதால் காண முடியவில்லை. அதனால் உளம் நொந்து வாடுகின்றார்கள். இது முரணான செயல் அப்படிங்கிறாங்க. இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடன்றோ அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஏன்னா இருட்டு தேடுறதுக்காக விளக்கெடுத்துட்டு போலாமா? இது முரணாக இருக்கு இல்லையா? அது போல ஒடுங்கி நின்று தேட வேண்டிய ஒன்றை விரிந்து நின்று தேடுவதால் நமக்கு அது புலப்படவில்லை அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்கள்ல அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு தான். அவருக்கு நல்ல வயசாயிருச்சு. வயது முதிர்ச்சியின் காரணமாக ரொம்ப பலவீனமா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கைலாசத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. அப்ப அந்த பலவீனமான சூழ்நிலையிலும் அவர் அப்படியே கைலாயத்திற்கு அப்படியே தள்ளாடி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப வழியில் இன்னொரு முதியவர் எதிர்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு இவரை பார்த்து, நீங்க கைலாயத்திற்கு போவது ரொம்ப கடினமான செயல், உங்களுடைய வயது முதிர்ச்சி, உங்களுடைய பலவீனத்தின் காரணமாக உங்களால அங்க போக முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா அப்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அப்படி போவதால் எனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் கூட பரவாயில்ல, நான் நிச்சயம் உறுதியாக நான் கைலாயத்திற்கு போவேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த முதியவர் பாக்குறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்தை காட்டி, இந்த குளத்தில் முழுகி எழுந்து வா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அந்த குளத்தில் முழுகி எழுந்திருக்கிறார். பார்த்தா அந்த இடம் முழுகி எழுந்த பிறகு பார்க்கும் பொழுது அந்த இடமே கைலாயமாக காட்சியளிக்கிறதாம். இது நடந்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு என்ற இடத்தில்தான் இந்த நிகழ்வு நடந்தது. அப்ப இந்த கைலாயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவையாற்றிலா இருக்குது. அப்படி திருவையாற்றில் கைலாயம் இருந்தது என்றால் அந்த குளத்தில் மூழ்கி எழுபவர்கள் அனைவருக்குமே அந்த கைலாயம் தெரிந்திருக்கும், எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஆனா எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சதா? இல்ல. அப்பர் பெருமானார் ஒருவரால் மட்டுமே அதை காண முடிந்தது. அதே போலதான் யார் ஒருவர் எதை தேடுறோம், எங்க தேடுறோம், யார் உதவி செய்வாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேடும் பொழுது நம்ம தேடிய பொருளை நாம் காண முடியும். ஆனா அது தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு தேடிய பொருளை நம்மால் பார்க்க இயலவில்லை. அடுத்து எதற்காக நாம் நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதிவுகளின் சுரங்கத்தில் இருந்துதான் மனம் எழுகின்றது. அதாவது கருமையத்தில் உள்ள பதிவுகளின் சுரங்கங்களில் இருந்துதான் மனம் எழுகின்றது. அதனால் எண்ணற்ற தீமையான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கான். ஏன்னா பதிவுகள்னாலே பாவ பதிவுகள் அதிகமாக இருக்கும். அப்ப பாவ பதிவுகளின் காரணமாக தீமையான எண்ணங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதை கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, துன்பங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இதற்கு ஒரு புத்த பிரானுடைய ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை அவர் பிரசங்கம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்த ஒரு அன்பர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கால் கட்டை விரலை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாராம். அதை கவனிச்ச புத்தர் சொல்றாரு, தன்னுடைய பேச்சு நிறுத்திட்டு, ஏன் உன்னுடைய கால் பெருவிரலை ஆட்டிக்கிட்டே இருக்க? அப்ப அவர் சொல்றாராம். அப்பதான் அந்த அன்பர் என்ன பண்றாரு, தன்னுடைய கால் பெருவிரலை பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த விரலினுடைய ஆட்டம் நின்று விட்டது. ஆனா அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா அந்த அன்பர் சொல்றாரா, ஐயா இது என்ன பெரிய விஷயம், இத போய் காலை பார்க்க சொல்றீங்களே, நீங்க உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் கிட்ட கேட்கிறாரு. உடனே புத்தரும் சொல்றாரா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க எதுக்காக விரலை ஆட்டுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அது தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்ப புத்தர் திரும்பவும் சொல்றாரு, நீங்க சொன்னதும் அப்ப தெரியலேங்கிறார். புத்தர் சொன்னாரு, நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அத கால் பெருவிரலை கவனிச்ச உடனே அது நின்று விட்டது என்று சொன்னார். அதே போலதான்
நம்முடைய எண்ணங்களை நாம் உற்று நோக்கும் பொழுது, நமக்குள் ஆழ்ந்து நம்முடைய எண்ணங்களை உற்று நோக்கும் பொழுது அந்த எண்ணங்களும் படிப்படியாக குறைந்து எண்ணங்களற்ற நிலை உருவாகும். அதுவும் குறிப்பாக தீய எண்ணங்கள். அதுதான் சொல்றாங்க, மனமானது தானே எழுந்து தீய குணங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா பதிவுகள், பாவ பதிவுகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு தீய எண்ணம் தோன்றும் போதே இது எங்கிருந்து வருகிறது என்று கவனித்தால் அதன் சித்த விருத்தி அங்கேயே அடங்கி விடுகிறது. அதாவது எண்ணத்தினுடைய தோற்றம். முதலில் தியானத்தால் எண்ண ஓட்டத்தை நிறுத்தி பழக வேண்டும். பிறகு தீமை பயக்கும் எண்ணத்தின் மூலத்தை கவனிக்க வேண்டும். மகரிஷி சொன்ன மாதிரி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியின் மூலமாக இப்படி இடைவிடாது தன்னை கவனித்துக் கொண்டிருப்பவனிடத்தில் தான் புலன்கள் கட்டுப்படுகின்றன. மனம் மயக்கத்தில் ஆழ்வதில்லை. எப்பொழுது பிறரை கவனித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதாவது நம்ம மற்றவர்களையே கவனிச்சிட்டு இருக்கோம், அப்பொழுதுதான் சித்த விருத்திகள் ஆரம்பம் ஆகிறது. மற்றவங்களை கவனிச்சிட்டு இருக்கும் போது, வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த எண்ண ஓட்டம் ஆரம்பமாகிறது. அதனால்தான் தன்னை அறிந்து தன்னில் நிலைக்கும் நிலை வேண்டும் என்று மனதிடம் நாம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களுக்காக ஒண்ணு சொல்றாரு, படகு தண்ணீரில் இருக்கட்டும், ஆனால் தண்ணீர் படகிற்குள் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் ஆன்மீக சாதகர்கள், அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள் உலகியலில் இருக்கலாம், ஆனால் உலகியல் எண்ணங்களில் மூழ்கி விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படகு தண்ணீர்ல இருக்கலாம், ஆனால் தண்ணீர் படகிற்குள் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ஆன்மீக சாதகர்கள் உலகியலில் இருக்கலாம், உலகியல் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் உலகியல் எண்ணங்களில் மூழ்கி விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக சாதனை செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பின்பற்ற வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதேதான் நம்முடைய மகரிஷி அவர்களும் அளவு முறை என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றிலும் அளவு முறை காக்க வேண்டும் என்று, குறிப்பாக எண்ணத்தில். பொதுவாக இந்த மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம். வாழ்க்கை முழுவதுமே உலக இன்பங்களில் மூழ்கி இருப்பவர்கள் ஒரு வகை. உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே கடமைகளை ஆற்றிக்கொண்டு கடவுளிடம் பக்தி செலுத்துபவர்கள் இன்னொரு வகை. 3வது, உலக இன்பங்களை துறந்து முழுவதுமாக தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து வாழ்பவர்கள். இப்படி பல்வேறு வகை மனப்போக்குடன் தான் மனிதர்கள் இருக்காங்க. மனித வாழ்க்கை தவத்தினாலேயே உயர்கிறது. வாழ்க்கைக்கு ஒளியும் முக்திக்கு வலியும் எது தருகிறது என்றால் தவம் தான் தருகிறது. இறைவனும் தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. மகான்களும் முனிவர்களும் கூட அந்த நிலையை அடைந்தது தவத்தினால்தான். வாழ்வின் எல்லா தடைகளையும் ஒருவன் கடக்க தவமே உதவும். அதாவது நாம் நமக்குள் ஆழ்ந்து சென்று கவனிக்க வேண்டும். சீரான தவமும் ஆன்மீக பயிற்சிகளும் மேற்கொள்ளாது யாராவது இறைவனை அறிந்ததாக கூறினால் அதை நம்ப இயலாது. பிறவியின் நோக்கத்தை நிறைவு செய்ய தவம் மற்றும் அறமே துணை வரும். மனிதகுலம் தம் மனதை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அகம் நோக்கி திருப்பி வைத்தாலே போதும். தினம்தோறும் சிறிது நேரம் அதற்காக நம்முடைய மனதை அகம் நோக்கி கொஞ்சம் திருப்பினாலே போதும். இதனால் எதிர்கால சமுதாயம் அமைதியும் உண்மையும் நிறைந்து வளத்தோடு வாழும் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, தன்னை அறிந்து தன்னில் நிலைக்கக்கூடிய அந்த நிலையை அகவேட்டை என்று கூட சொல்லலாம். அகவேட்டை என்று கூட நாம் சொல்லலாம். வன விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுல அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்கு ஒரு வீரன் புறப்பட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அப்ப வேட்டைக்கு செல்பவனுடைய உடல் வலிமை முக்கியம், அதை விட மன வலிமை முக்கியம். வேட்டையாடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் கூட வேணும். இத்தனை முன்னேற்பாட்டோட சென்றால் கூட அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது புலியோட உருமல் சத்தம் கேட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூழல் அவனுக்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்தும். அதற்கு மேல் அவன் முயற்சி செஞ்சு எந்த விதமான திடீர் தாக்குதல்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். இப்படி செய்யறது புறவேட்டை. ஆனால் மனிதனுக்குள் எத்தனையோ விலங்கினத்தன்மைகள் இருக்கின்றன. மனிதரிலே விலங்குண்டு, மனிதரிலே மனிதன் உண்டு, மனிதரிலே தேவன் உண்டு. கவர்ச்சிகரமான இந்த உலகத்தை அனுபவித்து பழகிய அந்த விலங்கின பதிவுகள் அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு விலகுவதில்லை. சூழ்நிலைகள் தோன்றும் போது எல்லாம் மனிதனை பயமுறுத்தும்.
அகத்தில் வேட்டையாடி இவ்விலங்குகளை வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதாவது அகவேட்டையாடி. புறவேட்டைக்கு செல்பவனை போன்றே அகவேட்டைக்காரனுக்கும் நல்ல உடல் நலம் வேண்டும். உடலை பாதுகாக்க தெரிய வேண்டும். அத்துடன் தியானத்தால் மன வலிமையை பெருக்க வேண்டும். திட சங்கல்பமும் நம்பிக்கையும் வேண்டும். அதற்கு மேல் அகத்தாய்வு எனும் ஆயுதங்கள் வேண்டும். தவம் மட்டும் போதாது, அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களும் வேண்டும். இத்தனை பயிற்சிகள் செய்தாலும் தீமை பயக்கும் உலக சூழலில் சிக்காமல் இருக்க வேண்டும். புரை வேட்டையாடுவது கூட எளிதாகும். ஆனால் அகவேட்டையில் வெற்றி வீரனாவதற்கு அதிக பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். புறவேட்டைக்காரன் வெற்றி பெற்றால் மனதில் மகிழ்ச்சியும் சில விலங்கினங்களின் உடல் மட்டுமே அவனுக்கு கிட்டும். ஆனால் அகவேட்டையில் வெற்றி பெற்றால் பேரானந்தமும் இறைவனும் கிடைப்பான். அகவேட்டையில் வெற்றி பெற்றால் பேரானந்தமும் இறைவனும் கிடைப்பான். அதனால் நாம் அகவேட்டை என்று சொல்லக்கூடிய நமக்குள் ஆழ்ந்து சென்று நாம் கவனிக்க வேண்டும். கவனித்தால் மட்டும் போதாது, அதன்படி அதை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். மனம் ஒன்றை பற்றி அறியும் பொழுது அதை விஷய ஞானம், அதாவது நாலேஜ் என்று சொல்கிறோம். இதயம் ஒன்றை அறியும் பொழுது அதை அன்பு என்று சொல்கிறோம். உங்கள் உயிர்த்தன்மை ஒன்றை அறியும் பொழுது அதை தியானம் என்று சொல்கிறோம், அதாவது அகத்தவம் என்று சொல்கிறோம். கேள்விகளிலேயே மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார் என்பதை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் மிகவும் அமைதியாக, ஜாக்கிரதையாக, விழிப்புணர்வோடு உங்கள் எண்ணங்களை சாட்சியாக நின்று உற்று கவனிக்க வேண்டும். அப்பொழுது எண்ணங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஒரு நாள் எல்லா எண்ணங்களும் மறைந்து ஒரு சிறு எண்ணம் கூட இருக்காது. எல்லா எண்ணங்களும் நின்று திடீரென்று தூக்கத்திலிருந்து, நீண்ட கனவிலிருந்து விழித்து எழுவது போல் இருக்கும். அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை உணர்ந்து இருப்பீர்கள். ஒரே ஒரு கதவுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த கதவு உங்கள் உள்ளேயே இருக்கிறது. உங்கள் உள்ளே ஒரே தாவலாக செல்லுங்கள். அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் முழுமையாக கலந்திருப்பதை உணர்வீர்கள். நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தடைகளை அகற்றினாலே போதும். அத அறியாமை என்ற அந்த தடையை முதல்ல விலக்க வேண்டும். உங்களை நீங்கள் உள்ளுக்குள் தேட ஆரம்பித்து விடுவீர்கள். அப்பொழுது உங்களை பற்றி உண்மையாக சிறிது தெரிந்தால் கூட போதும், உங்களுக்கு புதிய பலமும் புதிய சக்தியும் தானாகவே உண்டாகிவிடும். அப்பொழுது ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உங்களுக்குள் ஏற்படும். அது நீங்கள் இதுவரை அறியாததாக இருக்கும். அதுவும் புதுமையானதாக இருக்கும். உங்களிடமே ஏற்பட்ட இந்த புதிய கண்டுபிடிப்பு உங்களை வேறு விதமான தன்மையில் இயங்க வைக்கும். ஏனெனில் உங்களிடம் உண்மை இப்பொழுது பிறந்திருக்கிறது. அதாவது நாம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை அது விதை வடிவத்தில் இருந்தது, இப்பொழுதுதான் முளைவிட ஆரம்பித்துள்ளது. உங்களுடையது என்று எத்தனை எண்ணங்கள் உள்ளன என்று சிறிது நேரம் அப்படியே எண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வெளியிலிருந்து வந்ததுதான். உங்களால் அனைத்தும் கடன் வாங்கப்பட்டவைதான். மனதை பற்றி மிகவும் புதிரான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் அது தன்னால் மறைய ஆரம்பிக்கும். எப்படி வெளிச்சம் இருளை விரட்டுகிறதோ அதுபோல சாட்சி போல் நின்று பார்ப்பது எண்ணங்களை விரட்டிவிடும். ஒரு கட்டத்துல எண்ணங்களே இல்லாமல் போய்விடும். ஆகவே தியானம் என்பது வெறுமையாக விழிப்போடு உங்கள் எண்ணங்களை பார்த்தலாகும். அப்பொழுது உண்மை தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும். அது எதையும் புதிதாக கண்டுபிடிக்காது, ஆனால் இருப்பதை தெளிவுபடுத்தி காட்டும். அங்கு என்னதான் இருக்கிறது? முடிவு இல்லாத ஆழமான, மிக அழகான, அமைதியான, ஒளிமயமான, நறுமணமிக்க கடவுளின் அரண்மனைக்குள் செல்லும் உணர்வை பெறுவீர்கள். முடிவில்லாத ஆழமான, மிகவும் அழகான, அமைதியான, ஒளிமயமான, நறுமணமிக்க கடவுளின் அரண்மனைக்குள் செல்லும் உணர்வை பெறுவீர்கள். உண்மையில் நீங்கள் கடவுள் தன்மைக்குள் செல்கிறீர்கள். அப்படி இந்த பரந்த வெட்ட வெளியில் நுழைந்து விட்டால் நீங்கள் வெளியே திரும்பி வரும் பொழுது முற்றிலும் மாறுபட்டு இருப்பீர்கள். ஒரு புதிய பிறவியை எடுத்திருப்பது போன்று உணர்வீர்கள். நீங்க எதை செஞ்சாலும், எதை நினைச்சாலும், எதை முடிவு பண்ணினாலும் ஒன்ன மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.
அது உங்கள் உள்ளே இருந்து வருகிறதா அல்லது வேறு யாரிடம் இருந்தாவது வருகிறதா என்று நன்கு உற்று கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் உண்மைத்தன்மை என்னவென்று நமக்கு புரியும். ஒரு சமயம் அது உங்கள் தாயுடைய குரலாக இருக்கலாம், அல்லது தந்தையுடைய குரலாக இருக்கலாம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அது யாருடைய குரல் என்பதை நீங்க சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அது உங்கள் மனதில் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது, இப்பொழுது மீண்டும் ஒலிக்கிறது. அது கட்டளையாக இருக்கலாம், ஒழுக்க போதனையாக இருக்கலாம், கடவுள் பக்தியாக இருக்கலாம். இவைகளை முதலில் நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவைகளை தைரியமாக ஒதுக்கி வெளியே தள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் உள் ஆழத்திலிருந்து ஒரு மெல்லிய குரல், இதுவரை நீங்கள் கேட்டிராத புதுமையான குரல் ஒன்று ஒலிப்பதை கவனமாக இருந்தால் கேட்கலாம். இதுவரை நீங்கள் கேட்டிராத புதுமையான குரல் ஒன்று ஒலிப்பதை கவனமாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது யாருடைய குரல் என்பது முதலில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அது உங்களுடைய சொந்த குரல் தான் என்பதை அறியும் பொழுது நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இதுவரை அதை கேட்காததால் அது யாருடையது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இதுவரைக்கும் மற்றவர்களுடைய குரலையே கேட்டு பழகி இருக்கிறோம். அதுதான் காரணம். ஆகவே முதலில் உங்கள் சொந்த குரலை கண்டுபிடியுங்கள். பிறகு பயப்படாமல் அது சொல்வது போல் நடங்கள். அது சொல்வது போல் நடக்க வேண்டும். அது உங்களின் உண்மையான இலக்கை நோக்கிதான் அழைத்து செல்லும். அங்குதான் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை, முழுமையை பூரணமாக அடைவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும், உதாரணமாக நடக்கிறது, உட்கார்றது, சாப்பிடுறது, அல்லது ஒன்றுமே செய்யாம சும்மா இருக்கிறது, வெறுமன ஓய்வா இருக்கிறது, இல்ல அப்படின்னா சீராக மூச்சை விடுவது, இப்படி எந்த ஒரு சிறு செயல் செய்தாலும் அதை ஒரு சாட்சியாக நின்று பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சாட்சித்தன்மையை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுவீர்கள். பல நேரங்களில் உங்கள் எண்ணம், உணர்வு, மகிழ்ச்சி, கற்பனை, மூடக் கொள்கை இப்படி எவற்றிலாவது உங்களை சம்பந்தப்படுத்தி கொண்டு இந்த சாட்சித்தன்மையை இழந்து விடுவீர்கள். அப்பொழுது மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த சாட்சியின் மையத்தன்மைக்கு விரைந்து வர வேண்டும். சாட்சியாக இருந்து பார்த்தல் என்பது ஒரு செயல் அல்ல. நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து சூரிய அஸ்தமனத்தை, நகரும் மேகங்களை, பாதையில் செல்லும் மக்களை எப்படி உங்களை சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் பார்க்கிறீர்களோ அப்படி உங்கள் எண்ணங்களை அது உபயோகம் உள்ளதோ அல்லது உபயோகம் அற்றதோ, கனவோ அல்லது நனவோ, எது உங்கள் மனதில் வந்தாலும் அதை வெறும் சாட்சி பாவமாக நின்று மட்டுமே பார்க்க வேண்டும். ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சாட்சியாக பார்த்தல் என்பது ஒரு கலை அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனம் மிக்க தந்திரமான செயலாகும். முக்கியமாக உங்கள் உள்ளே ஓடும் உயிர் சக்தியில் முழுகிட வேண்டாம். எப்படி அதில் மூழ்க முடியும்? நீங்கள் செயலோடு இறங்கினால் அதனால் மூழ்கடிக்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் உள்ளே செல்லும் பொழுதே எதுவும் செய்யாமல் எதையும் எதிர்கொள்ளும் தன்மையில் மிக ஓய்வாக, அதே சமயம் மிக விழிப்பாக செல்லுங்கள். ஓய்வாக இருக்கணும், அதே நேரத்துல விழிப்பு நிலையிலும் இருக்கணும். ஏதும் எண்ணங்கள் குறுக்கிட்டால் நல்லதோ கெட்டதோ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஒரே வேலை அவைகளை வெறுமனே பார்த்தல் தான். அதை விமர்சிப்பது என்பது செயலாகிவிடும். அது தேவையற்றது. பேராசை எண்ணங்கள், கோப எண்ணங்கள், காம எண்ணங்கள் வந்தால் வரட்டும், அதை அப்படியே செல்ல அனுமதியுங்கள். நீங்கள் அதன் குறுக்கே செல்ல வேண்டாம். அப்பொழுதுதான் படிப்படியாக எண்ணங்கள் குறைந்து அந்த எண்ணங்களற்ற நிலை நமக்கு உருவாகும். அன்னை மிர்ரா அவர்களும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிமிடமும் நமது எண்ணத்தை உற்று கவனித்தால் எவ்வளவு தேவையற்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று தெரியும் என்பார். ஏன்னா ஒரு நிமிஷம் கவனிச்சு பார்த்தாதான் நம்ம கிட்ட எவ்வளவு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த பதிவுகளின் காரணமாக, நம்ம கருமையத்தில் உள்ள பதிவுகளின் காரணமாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம கவனிக்கதான் அந்த எண்ணங்களுடைய அளவு குறைந்து ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எண்ணங்களற்ற நிலை உருவாகும். அப்ப அந்த எண்ணங்களற்ற நிலை உருவாகும் பொழுதுதான்
அந்த நாம் யார் என்கின்ற அந்த உண்மை நமக்கு உணர்வு பூர்வமாக புலப்படும். இறைநிலையே தன்மாற்றம் பெற்று இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களில் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் பொழுது ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவுள்ள விலங்கினம் 6வது அறிவுள்ள மனிதன் வரைக்கும் அந்த இறைநிலையே தன்மாற்றம் பெற்று வந்துள்ள அந்த உண்மை நமக்கு உணர்வு பூர்வமாக விளங்கும். அப்ப இறைநிலைதான் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களும் உயிரினங்களும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லோருக்குள்ளும் அந்த அறிவாக இருப்பது அந்த இறைநிலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நாம உதவிதான் செய்வோம். அப்ப அந்த வகையில நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நன்மையை தான் செய்வோம். ஒரு மருந்து கடையில ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருந்தாலும் அதன் அடுக்கிய வரிசையையும் பெயர்களும் நன்றாக அறிந்தவன் எது வேண்டுமோ அதனை உடனே தேர்ந்தெடுப்பான். அதுபோல இயந்திர இயக்க அமைப்பு அறிந்த நிபுணன் அதை ஓட்டும் பொழுது சிறிது கோளாறு ஏற்பட்டாலும் அது ஏற்பட்ட இடத்தை தானே தாமதமின்றி தெரிந்து கொண்டு சரிப்படுத்தி ஓட்டுவதை போல ஒரு அறையில் பல பொருட்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு பொருளை வெளிச்சத்தில் எடுப்பது போல தன்னிலை அறிந்தவனுக்கு வாழ்க்கையில் தனக்கோ சமூகத்திற்கோ விளையும் இன்ப துன்பங்களின் இயல்பு அறிந்து அவ்வப்போது தேவையான முயற்சியில் வாழ்க்கையை திருப்பி அனுபவிக்க செய்யும் திறமை வந்துவிடும். அதாவது மற்றவர்களுக்கும் உதவி செய்து தானும் நல்ல முறையில் வாழ முடியும். அது மட்டுமல்ல, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தின் ஒரு கட்டம் தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் என்பதை நான் எப்படி எந்த வகையில் உணர்கிறேன் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பசிக்கு உணவை உண்ணுகின்ற நான் நானா, அல்லது உண்ட உணவை உள்ளுக்குள் உதிரமாக மாற்றுகிற அகநான் நானா? உள்ளதை உள்ளபடி உணர்கின்ற உள்மனம் நானா? உள்ளதை தவிர்த்து இல்லாததை சொல்லும் புறமனம் நானா? உணவை உண்ணுகின்ற புறநானும் அதை உதிரமாக மாற்றுகிற அகநானும் சேர்ந்ததே நான். புறநான் அகநானை உணரும் சாதனையே ஆத்ம தியானம். புறநான் அகநானை உணரும் சாதனையே ஆத்ம தியானம். ஆத்ம தியானத்தில் சிந்தனை அடைகிற உச்சமே பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானமே சுயநிலையை அகம் உணரும் அற்புதமாகும். உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறையை மனமுருகி உணரும் உபாயமே தவம். தவத்தில் நிற்க நிற்க உலகியல் பற்றுதலில் நமக்கு அளவு முறை கிட்டும். எது வேண்டும் எது வேண்டாம் என்ற தெளிவும் கிட்டும். வேண்டியதை பெறவும் வேண்டாததை ஒதுக்கவும் மனம் பக்குவம் அடையும். அந்த பக்குவத்தில் அமைதி பிறக்கும். அந்த அமைதி பேரறிவோடு நம்மை இணைக்கும். இந்த இணைப்பின் மறுபெயர் இறை வழிபடுதல். இதுவே இறை வழிபாடு என்றாகியது. இந்த இறை வழிபடுதலே ரிஷிகள், புத்தர், இயேசு, நபிகள், விவேகானந்தர், வேதாத்ரி மகரிஷி என நம்மிடையே வந்த மகான்களின் ஆதாரமாக விளங்கி இருக்கிறது. எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தலை தூங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். தனித்து மனதுள் நிலைத்து தவம் ஆற்றும் சாதனையால் என்று மகரிஷி கூறுகிறார். இதன் மூலம் அவர் தவத்தினுடைய மேன்மையை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். எத்தனை முறை நாம பகவத்கீதை, திருமந்திரம், திருக்குரான், பைபிள் படித்தாலும் அதை பற்றிய சொற்பொழிவுகள் கேட்டாலும் உண்மை தெய்வத்தை சுயமாக உணராத வரைக்கும் சொற்பொழிவுகள் எல்லாம் வார்த்தைகளின் குவியல்கள் தான். மறைநூல்கள் எல்லாம் உண்மை பொருளை அடைவதற்கான விசா அனுமதிகள். உள்பயணம் செய்து உண்மையை உணர்ந்தால்தான் நாம் வாங்கிய விசாவிற்கே மதிப்பு. அமெரிக்காவுக்கும் நமக்கும் இடையே 10,000 மைல்கள் இருக்கு. ஆனால் இறைநிலைக்கும் நமக்கும் இடையே எத்தனை மைல்கள் இருக்கிறது? கடலுக்கும் அதன் அலைக்கும் இடையே உள்ள தூரம்தான் நமக்கும் தெய்வத்திற்கும் இடையே உள்ள தூரம். தெய்வத்தோடு ஒன்றுவதற்கு அலைய வேண்டியதில்லை. அலைதலை நிறுத்தி மன அலையை குறைத்தாலே போதும். அதாவது வெளியே தேடி அலைவதை நிறுத்தி நம்முடைய மன அலைச்சுழலை குறைத்தாலே போதும். உடல் அளவில் நமக்கும் தெய்வத்திற்கும் தூரமில்லை.
ஆனால் நாம் வேறு தெய்வம் வேறு என்ற மனதின் அறியாமை மனதளவில் நமக்கும் தெய்வத்திற்கும் இடையே ஒரு தூரத்தை உருவாக்கி விடுகிறது. தவத்தினாலும் தற்சோதனையினாலும் அறியாமை அகல அகல மனதூரம் குறைந்து குறைந்து இறுதியில் மனம் இறைவெளியோடு இணைந்து இறை அனுபவம் பெறுகிறது. இதையேதான் மகரிஷி அவர்களும் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது. இன்னும் கரெக்டா அதுல சொல்லியிருப்பாங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொல்லியிருப்பார்கள். அவன் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த இறைநிலையே என்று உணர்வதே ஞானம் ஆகும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த இறைவெளிதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்வதுதான் ஞானம். எந்த இறைவெளி நான் ஆகியதோ அதே இறைவெளிதான் அனைத்தும் ஆகியதால் அனைத்தும் நானே என்ற உணர்வில் அனைத்திடமும், அதாவது அனைவரிடமும் அன்பு செலுத்துவது பக்தி. நமது வாழ்க்கை அனைத்து உயிர்களின் மேன்மைக்கு ஆதாரமாக அமைவது கர்மயோகம். ஞானம், பக்தி, கர்மம் என்ற மூன்றும் நம்மில் ஓங்கி நிற்குமாறு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள நமக்கு வேண்டியது தவமும் தற்சோதனையும் தான். ஏன்னா எல்லாம் வல்ல இறைநிலை எனக்குள் மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய அந்த தோற்ற பொருட்களுக்குள்ளும் அந்த இறைநிலை இருக்கின்றது. எல்லா விதமான உயிரினங்களுக்குள்ளும் அந்த இறைநிலை இருக்கிறது என்பதை உணர்வதுதான் நமக்கு உண்மையிலேயே அதை உணர்வு பூர்வமாக நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்வாங்க. எல்லா அன்பும் கருணையும் நமக்குள் இயல்பாக எல்லாம் வல்ல இறைநிலை தான் எனக்குள் மட்டுமல்ல எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறைநிலையே அறிவாக இருக்கிறது என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்று எந்த ஒரு உயிருக்கும் நாம் துன்பம் தர மாட்டோம். அதே நேரத்துல துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதற்கு வேண்டியது நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பிறகு அதன் வழி நாம் நடக்க வேண்டும். அதற்கு இந்த தவமும் தற்சோதனையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப தவமும் தற்சோதனையும் கலந்த பாதையே உண்மை பொருளை உணர்வதற்கான ஒரே வழி. உண்மை பொருளை உணர்வதற்கான ஒரே வழி மட்டுமல்ல, நாம் உணர்ந்து மேன்மையுறுவதற்கும் நாம் மட்டுமல்ல நாம் சார்ந்த இந்த சமுதாயமும் உணர்ந்து மேன்மையுற உயர்ந்த நிலையை அடைந்து உய்வடைவதற்கு, மேலும் மகரிஷி விரும்பிய அந்த தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அந்த தவமும் தற்சோதனையும் நாம் செய்து நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உய்விக்க வேண்டும், இந்த உலக அமைதி பெற வேண்டும் என்று கூறி எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறி இதுவரை எனது உரைக்கு செவிமடுத்த அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.